வெள்ளம் போல சத்துரு எழும்பி வந்தாலும் ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். அல்லேலூயா. வெள்ளம் போல காற்றாற்ற வெள்ளம் எப்படி வரும்? சில நிமிஷத்துக்குள்ள வரும். அல்லேலூயா. அறிவியல் போயிட்டீங்கன்னா தெரிஞ்சது எனக்கு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த அறிவியல் இருந்து கொண்டிருந்தா சில நிமிஷத்துக்குள்ள காற்றாற்ற வெள்ளம் அடிச்சுட்டு வந்துடும். அதுதான் வெள்ளம். அப்படிப்பட்ட வெள்ளம் சத்ருவை போல எழுப்பி வந்தாலும் உடனே ஆவியானவர் குடிபிடிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவனுக்கு விரோதமாக யாரெல்லாம் எழுப்பி நமக்கு விரோதமாக வருகிறார்களோ அவங்களுக்கு விரோதமாக ஆவியானவர் குடிபிடிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில சத்ரு எழுப்பி நிற்கிற பிரச்சனைகளை நெருக்கங்களை பார்த்து ஏன் பயப்படணும்? பயப்பட கர்த்தர் ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து பயப்படும். சத்ருவுடைய எழுப்பி இருக்கிற தந்திரமான காரியங்கள், மந்திரமான காரியங்கள், பயப்படுத்துகிற வார்த்தைகள் இதெல்லாம் நம்மளை கேட்க பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. ஏன்னா நமக்கு ஆதரவாக அவனுக்கு விரோதமாக ஆவியானவர் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு ஜெயமே. அல்லேலூயா. அல்லேலூயா.